வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்று தமிழ்நாட்டில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள ஒரு முக்கிய செய்தியை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், தமிழகத்தில் மதுபானங்களின் விலையை உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல். இந்த முடிவுக்கான காரணங்கள் என்ன, இதனால் யாருக்கு பாதிப்பு, அரசுக்கு என்ன லாபம், பொதுமக்களின் கருத்து என்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு தெளிவாக புரியும். தமிழ்நாட்டில் மதுபான விற்பனையை டாஸ்மாக் நிறுவனமே முழுமையாக மேற்கொண்டு வருகிறது. மாநில அரசின் முக்கிய வருவாய் ஆதாரங்களில் ஒன்றாக டாஸ்மாக் உள்ளது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருவாய் அரசுக்கு கிடைக்கிறது. அதே நேரத்தில் மதுபான பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் சமூக ஆர்வலர்கள், மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளிடமிருந்து தொடர்ந்து எழுந்து வருகிறது. அரசு தரப்பில் வெளியாகியுள்ள தகவலின்படி பல்வேறு காரணங்களுக்காக மதுபான விலையை உயர்த்துவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதில் முக்கிய காரணங்கள் என்னென்ன? அரசின் வருவாயை அதிகரித்தல், மதுபான பயன்பாட்டை கட்டுப்படுத்த முயற்சி, உற்பத்தி செலவு மற்றும் வரி மாற்றங்கள், அரசின் நிதி தேவைகளை சமாளித்தல், இவை அனைத்தும் பரிசீலனையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதுவரை அரசு அதிகாரப்பூர்வமாக எந்த புதிய விலை பட்டியலையும் வெளியிடவில்லை. ஆனால் தகவலின்படி குறைந்த விலை மதுபானங்கள், நடுத்தர விலை பிராண்டுகள், உயர்தர மதுபானங்கள் என பல்வேறு வகைகளில் விலை மாற்றம் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகு இறுதி விவரங்கள் உறுதியாகும். இதில் அரசுக்கு கிடைக்கும் வருவாய் என்ன? தமிழக அரசின் வருடாந்திர வருவாயில் டாஸ்மாக் முக்கிய பங்கு வகிக்கிறது. விலை உயர்த்தப்பட்டால் அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கலாம். பல்வேறு நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க முடியும். மாநில நிதி நிலை மேம்பட வாய்ப்புள்ளது. ஆனால் இது மட்டுமே அரசின் நோக்கமா என்ற கேள்வியும் எழுகிறது. இதற்கு பொதுமக்களின் கருத்து என்ன? இந்த தகவல் வெளியானதும் சமூக வலைத்தளங்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகின. ஒரு தரப்பு கூறுவது மதுபான விலை உயர்ந்தால் குடிப்பழக்கம் குறையும் சொல்றாங்க. மறுதரப்பு சொல்றது என்னன்னா, விலை உயர்த்தினாலும் குடிப்பவர்கள் குடிப்பார்கள். மேலும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இதனால் கள்ளச்சாராயம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர். மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதற்கு மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள்? மருத்துவர்கள் கூறுவதாவது, மதுபான பயன்பாட்டை குறைக்க வேண்டுமெனில் விழிப்புணர்வு, மறுவாழ்வு மையங்கள், மனநல ஆலோசனை, இளைஞருக்கான வேலைவாய்ப்பு, விளையாட்டு மற்றும் சமூக செயல்பாடுகள் போன்ற நீண்டகால முயற்சிகளும் அவசியம். விலை உயர்த்துவது மட்டும் போதுமானது தீர்வாக இருக்காது என்றும் சில கருத்து தெரிவிக்கின்றனர். இதற்கு அரசியல் கட்சிகளின் எதிர்வினை என்ன? இந்த விவகாரத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சிகள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். அதில் சிலர் அரசு வருவாயை அதிகரிக்கவே இந்த நடவடிக்கை என்று கூறுகின்றனர். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, மது பழக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கமும் இருக்கலாம் என ஆதரிக்கின்றனர். பெண்கள் அமைப்புகளின் கோரிக்கை என்ன? பல பெண்கள் அமைப்புகள் விலை உயர்த்துவதை விட படிப்படியாக மதுக்கடைகளை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றன. அதே நேரத்தில் சிலர் விலை உயர்ந்தால் குடும்ப செலவு மேலும் அதிகரிக்கும் என்று கவலை தெரிவிக்கின்றனர். மதுபான விலை உயர்ந்தால் விற்பனையில் மாற்றம் ஏற்படலாம், அரசின் வருவாயில் மாற்றம் ஏற்படலாம், நுகர்வோரின் செலவுகள் அதிகரிக்கலாம், சட்டவிரோத விற்பனையை கண்காணிக்கும் தேவை அதிகரிக்கலாம். இவை அனைத்தும் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பொறுத்தே அமையும். இதற்கு அரசு என்ன கூறுகிறது? இதுவரை வெளியாகியுள்ள தகவலின்படி இது தொடர்பாக ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இறுதி முடிவு மற்றும் புதிய விலை விவரங்கள் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு பிறகே உறுதியாகும். நண்பர்களே, தமிழகத்தில் மதுபானங்களின் விலை உயர்த்துவது குறித்து தகவல் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நடவடிக்கை அரசின் வருவாயை உயர்த்துமா, மதுபான பயன்பாட்டை குறைக்குமா, அல்லது பொதுமக்களுக்கு கூடுதல் சுமையாக அமையுமா என்பது குறித்து வரும் நாட்களில் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் அதன் நடைமுறை அமலாக்கம் முக்கிய பங்கு வகிக்கும். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? மதுபான விலை உயர்த்துவது சரியான முடிவா அல்லது வேறு தீர்வுகள் தேவை என்று நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.